சார் நீங்கள் லலித்குமார் தானே? ஆமாம் மேடம், சொல்லுங்கள். என் கம்பெனியில் உங்களை செலக்ட் பண்ணியிருக்கோம் சார். செலக்ட் இருக்கணும் மேடம். மண்டே மார்னிங் ஆஃபீஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க சார். அப்படியா மேடம்? கங்க்ராச்சுலேஷன் சார். மேடம் தேங்க்யூ மேடம், தேங்க்யூ மேடம். அம்மா அம்மா. ஏன்டா நாய் மாதிரி கத்திக்கிட்டு இருக்க? சொல்லுடா. நாய் மாதிரி கத்துறேனா? என்னை எவ்வளவு அசிங்கப்படுத்துனீங்க வேலை கிடைக்கலன்னு. இப்ப எனக்கு பெரிய கம்பெனில வேலை கிடைச்சிருக்கு. எங்க அவர் எங்க? ஓ, வெளியே போயிருக்காரா? ஏப்பா, உன் லைஃப் நல்லா இருக்கட்டும் நாங்க நினைச்சா உன் கண்ணுக்கு நாங்க எதிரி ஏத்துறோமாப்பா. ஓ அப்படியா? நீங்க சொன்னதும் அவர் சொன்னதும் அப்படியே ஆணி மாதிரி நிக்குது மனசுக்குள்ள. வேலைக்கு போக போறான்னு சொல்லிட்டு சென்டிமெண்டா பேசுறீங்களோ? மாசம் 60,000 ரூபாய் சம்பளம் வாங்க போறேன். இனிமே என் லைஃப்பை தான் பார்க்க போறேன். நம்ம எதிர்கால முடிவு வேணா எப்படி வேணா அமையலாங்க. ஆனா நம்மளோட ஆரம்பம் நம்ம தாய் தாப்பட்டு இருந்தாங்க ஆரம்பிச்சு. ஸோ அவளுக்கு கொடுக்க வேண்டிய ரெஸ்பான்ஸை நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணுங்க. இல்லாட்டா நம்ம லைஃபே